சஞ்சய் பைரவி கூப்பிட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றாங்க. இங்க ஆர்வம் போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப டென்ஷனோட இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சஞ்சய் கால் பண்ணி, இங்க பாத்தியா பைரவி என் கூட ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்னு பாரேன். அதுவும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் அவளும் ஒரே ரூம்ல இருக்க போறோம். அதே உனக்கு வீடியோ கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொன்னதும் ஆறுமுகத்துக்கு செம கோவம். போனை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இந்த சஞ்சய் பிளான் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு புரிய வருது. உடனே கொஞ்ச நேரத்துல லாயர் வந்துடுறாங்க. லாயர் வந்து பேசி ஆறுமுகத்தை வெளியில கூட்டு வந்துடுறாங்க. பைரவி சஞ்சய் கூட அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட, உனக்காக நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, நீ வாட்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேயே இருந்துகிட்ட, கடைசியில சஞ்சய் தான் என்ன ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ரொம்ப சஞ்சயை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆறுமுகம் செம கோவத்தோட, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததுக்கு காரணமே அவன் தான், அவனை நம்பாத, அவன் ரொம்ப மோசமானவன், அதுவும் இல்லாம அவன் உன்கிட்ட தப்பா பழகுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க. சஞ்சய் பத்தி தப்பா பேசாத, அவனுக்கும் உனக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ சஞ்சய் தப்பா பேசுற வேலைலாம் வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது கேளு பைரவி, அவன் உன்னை தப்பா நினைச்சுதான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கான். அவன் கூட பேசுறத கொஞ்சம் நிறுத்திக்கோ. அவன் ரொம்ப நல்லவனா கிடையாது, உன் முன்னாடி நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான். அவன் வந்து என்ன வந்து வேணும்னே நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டான். எதுக்காகன்னு தெரியுமா? அவன் நான் உன்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போக கூடாது, அவன் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு உன்ன கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க. சஞ்சய் ஃபங்க்ஷனுக்கு போறேன், நீ வரியான்னு கேட்டான். நான் அந்த கால் டாக்ஸி புக் பண்ணிக்கிறேன்னு ரெடி பண்ண பார்த்தேன். ஆனா எந்த டாக்ஸியும் அவைலபிளா இல்ல. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் தான் சஞ்சய்க்கு கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆறுமுகம் இருந்துகிட்டு, அவன் தான் எல்லா வேலையும் பண்ணிருப்பான், அவன் போலீஸ் ஆச்சே, அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை நம்பாத பைரவி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனுக்கு அவனோட உண்மைய முகம் உனக்கு தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. உடனே பைரவி இருந்துகிட்டு, என்னையும் அவனை சேர்த்து வச்சு நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பைரவி, நான் சந்தேகம்லாம் படல பைரவி, அவன் தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு புரிய வைக்கிறேன், நான் ஒன்னும் சந்தேகப்பட்டனா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பேசி பாக்குறாங்க. ஆனா பைரவி கன்வின்ஸ் ஆகுற மாதிரி இல்ல. சம கோவத்தோட, இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிடாத, சஞ்சய் பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உனக்கு அவனை பத்தி புரிய வைக்கிறேன் பைரவி, அவனோட உண்மையான சுயரூபத்தை தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.